தொண்டர்களை இழிவுபட்டவங்க தொண்டர்களுக்கு இழிவுபடுவதில்லை. இது கடைசி அவங்க கேவலப்பட்டவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, யாருக்கு இல்லாதபடி. அதை வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க, அணில் குறிச்சு வச்சு ஒன்று பண்ணிருப்பாங்க. அதுக்கு நான் பார்த்துருக்கேன். எல்லாத்தையுமே இன்னைக்கு பேசுறேன், நாளைக்கு சமீபத்துல நீங்க சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போது இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து ஒரு சட்ட மசோதா நிறைவேற்ற போறாங்க. அதாவது 30 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிச்சவங்க பிரதமரா இருந்தாலும் முதல்வர் இருந்தாலும் அவங்க பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்ற போறாங்கன்றாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் முதல்ல பதவியில இருக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் குஜராத் கலவரத்தை யாரு நடத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப யார் அந்த நாட்டில் முதன்மையான மாநிலத்தில் அந்த மாநிலத்துல பொறுப்புல இருந்ததுன்னு தெரியும். சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பரபரப்புக்காக சொல்றதான். சட்டம் வராது, நிறைவேற்ற முடியாது, உங்களுக்கு தெரியும். சொல்லும் போது ஒரு போராட்டம் ஒரு கருத்து வரும்போது அந்த வேற பக்கம் கவனத்தை திசை திருப்பிட்டு அதை பத்தி நம்ம பேசணும்.